Hi, Cinefans, I'm Mr. Masada. So, in the video, today we will talk about the video. First, வந்துட்டு வருஷம் முதல்ல வந்துட்டு லைக்கா வேலையை கட்டா ஸோ விடாமுயற்சி படம் வந்துட்டு டிலே ஆயிடுச்சு. ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வந்து இப்போதைக்கு அன்அனௌன்ஸ்டு டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் சொல்லாமல் இப்போதைக்கு டிலே பண்ணியிருக்காங்க. பேசாமல் இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் குட் பேட் கிளியர் பொங்கலுக்கு வந்திருக்கும். அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் போய் இதுவும் போய் ரெண்டுமே போயிடுச்சு. இப்போ குட் பேட் அக்லி வந்துட்டு ஏப்ரல் வர போகிறாங்க. ஸோ இந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியவே இல்லை. ஸோ இந்த படம் விலகினதுனால ஏகப்பட்ட படங்கள் வந்து இப்போதைக்கு அந்த பொங்கல் டேட்ஸை நிறைய இடத்துல ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம் சீசன் வந்துட்டு சாண்டியன் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அது இல்லாமல் மனங்கன் ரிலீஸ் ஆகுது, அதுவுமே முன்னாடி சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் மெட்ராஸ்காரங்க அந்த படம் வந்துட்டு இப்போ சாண்டியன் ரிலீஸ்க்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷமாக கிடப்பில் கிடந்த மதகஜ ராஜா, ஸோ அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு 12th January ரிலீஸ் ஆகுது. விஷாலோட படம் ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படம் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு லாங்கஸ்ட் டிலேடு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 12 January ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா காதலிக்கு நேரமில்லை, ஜெயம் ரவி நித்யாமன் அவங்களுடைய படம் வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபெப்ருக்கு மாற்றினாங்க, அப்புறம் ஜான் எண்டுக்கு மாற்றினாங்க. இப்போ முன்னாடியே வந்துட்டு 14 January ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நேசிப்பாயா அப்படிங்கிற ஒரு படம் 14 January அதுவுமே ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம். ஸோ இந்த மாதம் வந்துட்டு பொங்கல் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. என்னென்ன படங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேம் சேஞ்சர் கொஞ்சம் ஹைப்பாகவே இருக்குது. ட்ரெய்லர் உண்மையிலே சர்ப்ரைசிங்காக நல்லாவே இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போன வாரமே சொல்லியிருந்தேன் SSMB 29. ஸோ ராஜமௌலி சார் அண்ட் மகேஷ் பாபுவோட படம். ஸோ அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடி சீக்கிரம் ஷூட் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வர நியூஸ் என்னன்னா இந்த ஃபெப்லேயே அவங்க ஷூட் போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 2026 எண்டு வரையுமே ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் போன வாரம் சொன்ன மாதிரி பிரியங்கா சோப்ரா அந்த கேஸ்டிங்கில் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போதைக்கு பிருத்திவிராஜுமே இந்த கேஸ்ட் ஆட் ஆகிருக்கிறத சொல்கிறாங்க. குபேரா படத்துலேயே ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கூடி சீக்கிரம் வந்துடும். இந்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். சாங் வந்துட்டு இந்த மாதத்துக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டீட்டா அந்த பாட்டை வந்துட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக்கில் ரிலீஸை பொறுத்தவரை June 20th ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தானா அண்ட் நாகார்ஜுனா நடிக்கிறது, சேகர் கமலா டைரக்ஷனில். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படம் வந்து சர்ப்ரைசிங்காக அந்த டீசரே ஒரு மாதிரி குவாலிட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படம் வரைக்கும் சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜா ஆக்டே வந்துட்டு காஞ்சனா 4ல் கேஸ்ட் ஆகிருக்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அவங்க இந்த படத்தில் வந்துட்டு கோஸ்ட் கேரக்டர் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதமே ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மணிகண்டனுடைய நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்துட்டு குடும்பஸ்தன். இந்த படத்தோடைய ஒர்க்கு இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போதைக்கு அவர் வேற படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்தோடைய அசிஸ்டன்ட் டைரக்டருடைய குமார் அப்படிங்கிற ஒருத்தர் கூட வந்துட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு மக்கள் தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் பாரஞ்சித் தான் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. ஷூட் ஆல்ரெடி முடியவே போகுதாமா, கூடி சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சசிகுமார் சிம்ரன் அவங்களுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தோடைய டைட்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. இப்போதைக்கு அந்த படத்தோட ஷூட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, ரேப் பண்ணிட்டாங்க. கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகலாம். இந்த மாதம் ஜூனுக்குள்ளேயே ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வருஷம். பார்ப்போம். தேசிங் குரிசாமியோட STR 48 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. இன்னும் ரிலீஸே ஆகலை. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. STR வந்துட்டு இப்போதைக்கு தகலை படத்தில் ஒர்க் பண்ண போயிட்டாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா AK கூட வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு மாற்றிக்கிறாங்க. STR 45 AKக்கு போயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. பட் இப்போதைக்கு தேசிங் குரிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவ்வளோ டிலே ஆனாலும் நான் STR கூட தான் பண்ணுவேன், அது அவருக்காக எழுதின கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ AK கூட பண்ண போகிறது இல்லை, அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். ஜிபி ஏப்ரல் 10 ரிலீஸ் அப்படிங்கிற முன்னாடி ரூல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடி சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இட்லி கடை அந்த படத்தோடைய ரிலீஸ் ரெண்டுமே ஏப்ரல் 10 தான். ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு நியூ இயர்க்கே வர வேண்டியது, பட் வரல. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க கன்னட படங்களுடைய அந்த ப்ரொடக்ஷனோடைய ரிலீசஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறதுனால அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தளபதி 69 ஒர்க்கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. மேபி ஃபெப்ருக்குள்ளே வரலாம். ஸோ அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ தளபதி கச்சேரி அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அணி வந்துட்டு பாடுற மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அது கூட சேர்ந்து வந்துட்டு அசல் கோலார் அப்படி இல்லைன்னா அறிவு பாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் கோரியோகிராஃபர். நீங்கள் ஜெகம்சந்திர படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் ஒட்டி பற்றி இந்த படத்தில் கேஸ்ட் ஆகிருக்கிறது மாதிரி நியூஸ் வந்திருக்கு. LIK விக்னேஷ் சிவனோட படம் பிரதீப் ரங்கநாதனோட அந்த படம் வந்துட்டு இப்போதைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் அதை ஓவர் டைப் பண்ணி டிராகன் வந்துருச்சு. பிரதீப் ரங்கநாதனுடைய அஸ்வின் மணிமுத்து டைரக்ஷனில் பண்ணுற அந்த படம் ஓமை கடவுளை டேரக்டர். இப்போதைக்கு அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ரைஸ் ஆஃப் டிராகன் அப்படிங்கிற சாங் வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப வைபாக இருந்துச்சு. ஜிவி டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கமர்ஷியல் படம். நிறையா ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறேன், காலேஜ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்கு போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். DD ரிட்டர்ன்ஸ் 2 ஆல்ரெடி ஷூட் போய் இப்போதைக்கு முடியவே போதாமல் அப்ரோட்ல ஷூட் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு டைட்டில் சார் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பார்க்கலாம். சூர்யா 45 ஆல்ரெடி வந்துட்டு இந்த படத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாயராக தான் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு வர நியூஸ் என்னன்னா RJ பாலாஜியுமே ஒரு லாயராக ப்ளே பண்ண போறாரு இந்த படத்தில். அவர் வந்துட்டு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெகட்டிவ் ஷேட்னா டேரக்டாக ஒரு கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஆப்போசிட்டாக ஒரே கேஸை ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி அவர் நல்லவரா கெட்டவரா என்ன மாதிரி ரோல் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே கோர்ட் ரூம் ட்ராமாவா இல்லை ஒரு போர்ஷன் மட்டும் கோர்ட் ரூம் ட்ராமா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாமே இதை பற்றி சாமி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கட் பிரபு பற்றிக்கு SK கூட தான் அடுத்த ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ
எஸ்கே வந்துட்டு சுதா கொங்கரா அவங்களுடைய ப்ராஜெக்ட்டை முடிச்சதுக்கப்புறமா இது விபியோட ப்ராஜெக்ட் வந்துட்டு தொடங்கும். அது இல்லாமல் சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட்டுமே இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். மேக்ஸிமம் SK26 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வர நியூஸ் என்னன்னா, அந்த SK26 முடிச்சதுக்கப்புறமா விபி விட்டு அடுத்து ஏகே கூட ஒரு படம் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகேனா நம்ம ஏகே இல்லை, அக்ஷய்குமார் கூட பாலிவுட்ல ஒரு படம் பண்ண போகிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தால் சரி, அந்த காம்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. புல்லட் லாரன்ஸ் மாஸ்டருடைய தம்பி எல்வின் அவருடைய ஒரு படம் ஆல்ரெடி வந்துட்டு டைட்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் லாரன்ஸ் மாஸ்டருமே ஒரு கேமியோ ப்ரெஸ் பண்ணுறாரு, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ வெர்ஷன். ஸோ ஒரு ஃபுல் லென்த் ஒரு ரோல் மாதிரியே வருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகலாம். வாடிவாசல் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போதைக்கு வர நியூஸ் வந்து அந்த படம் வந்து ஒரு ட்ரையாலஜி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரையாலஜி மீன்ஸ் 3 பார்ட் ஃபிலிம். ஸோ 3 பார்ட்டாக இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சினிமேட்டிக் யூனிவர்ஸ் நம்ம நோக்கி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு பண்ணும்போது நம்ம வெற்றிமாறன் வந்துட்டு சீக்வல் 3 அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவார் போல இருக்கு. ஆல்ரெடி விடுதலை 2 தொடர்ந்து விடுதலை 3மே இருக்க தான் போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வடச்சென்னை 2 ரீசெண்டாக அந்த வடச்சென்னை 1 பார்த்தேன். வடச்சென்னை 2மே வர வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் இப்போதைக்கு இந்த படமே ஒரு 3 பார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருந்தால் சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போ தான் மென்டல் மனதில் அப்படிங்கிற ஒரு படத்தை ஜிபி கூட வந்துட்டு செல்வராகவன் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட்மே கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னன்னா திடீர்னு 7G ரெயின்போ காலனி அந்த படத்தோடைய 7G ரெயின்போ காலனி 2 அந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி ஷூட் போயிட்டாங்க போல இருக்கு. முடியவே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஸோ நல்ல ஒரு சீக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். இட்லி கடை படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு க்ளீன் ஷேவ் லுக்கில் தனுஷ் இருக்காரு. அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு மீசையெல்லாம் வச்சுட்டு ராஜ்கரன் இருக்காரு. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் படமாக தான் தெரியுது. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10th April ரிலீஸ் ஆகுது. நேசிப்பையா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம். ஸோ XB ஃபிலிம் கிரியேட்டர் சேவியர் பிரிட்டோ அவர் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர். அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் வரப்போகுது. அவருடைய சன்னின்லா அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். ஆகாஷ் முரளி அண்ட் அதித்தி சங்கர் வந்துட்டு ஃபீமேல் இதாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு லவ் ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அப்கிராட்லாம் போகுது. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இதெல்லாம் காட்டுறாங்க. அந்த லவ்க்குள்ள அந்த எமோஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு லவ் ஆக்ஷன் படங்களை பார்த்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தாலும் சரி தான். தேவரா படம் வந்துட்டு என்னதான் நல்லா இருந்தாலுமே கான்செப்ட் நல்லா இருந்தாலுமே ஸோ பெருசாக வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பிடிப்பில்லாதனால படம் வந்துட்டு சொதப்பிடுச்சு. இப்போதைக்கு அந்த படத்தோட சீக்வல் தேவரா 2 வந்துட்டு ஜூலையில் ஷூட் பார்க்க போகிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் சரி தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். SK25 படத்தோட அந்த டைட்டிலை பற்றி ஒரு நியூஸ் வந்துருக்கு. என்னன்னா 1965 தான் அந்த படத்தோட டைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அப்படி டைட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன மாதிரி கதையோட ரிலீட் ஆகும் அப்படிங்கிறதுமே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்பா கேரக்டர் வந்துட்டு அப்பண்ணா அப்படிங்கிற பேர் அண்ட் பையன் கேரக்டர் வந்துட்டு ராம் அப்படிங்கிற ஒரு பேர் கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ அது இல்லாமல் ஒரு போலீஸ் கேரக்டர்லையுமே காட்டுறாங்க. அந்த போலீஸ் கேரக்டர் வந்துட்டு இவர் வந்துட்டு ஐஏஎஸ்ஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஐஏஎஸ்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்ஸாக இருந்து ஐஏஎஸ் ஆகிறாரா, அதனால தான் அந்த போலீஸ் பொசிஷன் காட்டுறாங்களா இல்லை இது இல்லாமல் வந்துட்டு செப்பரேட்டாக இன்னொரு கேரக்டர் 3 ரோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே கிளியராக தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ட்ரெய்லர் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு நேரில் இருந்தால் செய்து இந்தியன் 2 தொடர்ந்து இப்போதைக்கு சங்கர் சார் வந்துட்டு அதெல்லாம் ரெக்ளைம் பண்ணி நான் வந்துட்டு இந்தியன் 2ல வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்தியன் 3யும் கேம் செஞ்சரி தரமாக நான் இறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் நல்லா இருந்தால் சரி தானே. ஸோ இப்படி பார்ப்போம். January ரிலீஸ் ஆகுது. ஸோ திறந்த வார்த்தைக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சு. ஸோ ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணி தப்பு சொல்லியிருந்தாலும் அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்துட்டு நான் இன்னொரு இது பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிஸ்னஸ் மஸ் சரிங்க சினிமா வேற அப்டேட் சொல்லி